ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக லைஃப் டைம் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே இன்னுமே சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு வாரம் வாரம் கரெக்டாக நம்மளுக்கு வந்து பே அவுட்டும் கரெக்டாக ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு கம்பெனியும் பார்த்தீங்களா மார்க்கெட்டில் வந்து நிலச்சி இருக்க போகிறதே கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நம்மளுக்கு வீக்லி பேமெண்ட் தராங்க. ஓகே, இந்த நிறுவனம் என்ன நிறுவனம், எங்கே இருக்குது, எப்படி நம்மளுக்கு பேமெண்ட் தராங்க, எதை பேஸ் பண்ணி இது ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு நிறுவனம் எந்த வித இடர்பாடும் இல்லாமல் லைஃப் டைம் ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வாங்கின சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த நிறுவனம் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே நல்லா ப்ராப்பராக வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கூகுளில் கூட இந்த சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து பேன் நம்பர்லாம் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க சர்டிஃபிகேட்லாம் வேணும்னா கூட நான் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அவங்கக்கிட்ட எல்லா வகையான சர்டிஃபிகேட்டுமே இருக்குது. நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வீமா மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா, இது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ட்ரஸ்டடாக வந்து சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி. நிறைய நபர்களுக்கு வீமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் இன்னும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த விதத்துலையுமே உங்களுக்கு லாஸ் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த நிறுவனம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற ஊர்ல தொடங்கப்பட்ட நிறுவனம். 2020 கடந்த 5 வருஷமா இந்த நிறுவனம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு நிறுவனத்துல நீங்க ரெஃபரே எடுக்காம மாசத்துக்கு 4000 இருந்து 5000 ரூபாய் அப்படிங்கறது அசால்ட்டா நம்ம வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை முழுமையா நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் நம்ம இந்த கம்பெனில ஒரு அப்ளிகேட் பார்ட்னரா மட்டும் ஜாயின் பண்ணினா மட்டுமே போதுமானது. நம்ம இந்த கம்பெனில வேற எந்த வித ஒர்க்குமே செய்ய போறதில்ல. வீக்லி ரீபை மட்டும் தான். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் செல்லிங், அதாவது லைஃப் டைம் இயங்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளான் வச்சு தான் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால கம்பெனிக்கும் வருமானம் கிடைக்கும். அதை வச்சு நம்மளுக்குமே நிரந்தர வருமானம் வந்து அவங்களால கண்டிப்பா கொடுக்க முடியும். ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிறுவனத்துக்கு லாபம் கிடைச்சா மட்டும்தான் அவங்க வந்து மற்றவங்களுக்குமே அதை வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த நிறுவனத்துல டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்குமே நல்ல ப்ராஃபிட் இருக்கு. இந்த நிறுவனம் ரீபர்ச்சேஸ் மையமா வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா லாஸ் ஆகக்கூடிய சான்சஸே கிடையாது. ரீபர்ச்சேஸ் அப்படின்னா நீங்க வாரம் இந்த கம்பெனில ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து வாங்குறதுனால உங்களுக்கு வந்து வாரமே சேலரி கொடுக்குறாங்க. கரெக்டா நம்மளுக்கு சனிக்கிழமை கம்பெனில இருந்து சேலரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஞாயிறு அல்லது திங்கட்கிழமையில நீங்க வந்து ரீபர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்க கை காசை போட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ போக போக உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கறத நான் டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 369 ரூபாயில நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் பில்லிங் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆயில் பில்லிங்கை பற்றி பெனிஃபிட்ஸ் வந்து தெரியும். ஒரு சில பேருக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இதை பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து இன்னொரு வீடியோல கூட நான் வந்து தெரியப்படுத்துறேன். ஸோ இந்த ஆயில் பில்லிங் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணி மவுத் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அந்த இதுதான். இந்த ஆயில் பில்லிங்கை நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்குது அப்படிங்கறது நீங்களே பாருங்க. நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி கூட பாருங்க. நம்ம வந்து டெய்லி ஆயில் பில்லிங் பண்றதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா இதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம சாதாரண மவுத் வாஷ் வந்து நம்ம வெளியே போயிட்டு கடைகளில் போய் வாங்குறத விட இதை நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும். அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் நிவாரணமா கிடைக்குது அப்படிங்கிறத கூட பாருங்க. ஒரு சில பேர் நினைப்பீங்க இது நம்ம மார்னிங் இருந்து வாய் கொப்பளிக்கிறப்போ வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்றது, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமா யூஸ் பண்ணலாம். நம்ம இதை பத்தி இன்னொரு டீட்டெயிலா வீடியோ வந்து ரெடி பண்றப்ப அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த வீமால ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆயில் பில்லிங் ப்ராடக்ட்டை நீங்க வந்து கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். இது உங்களுக்கு வீக்லி வராது. நீங்க வீக்லி உங்களுக்கு சேலரி தான் வரும். மந்த்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ உங்க வீட்டுல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே இந்த ஆயில் பில்லிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வாரம் இந்த வீமால இந்த ப்ராடக்ட்டை நீங்க பை பண்றதுனால உங்களுக்கு வீக்லி சேலரி கொடுக்குறாங்க.
இந்த வீமா 5 இயர்ஸா ரன் ஆகிட்டு இருக்க மெயின் கான்செப்டே இந்த ரீபர்ச்சேஸ் தான். இந்த ரீபர்ச்சேஸ் மையமா கொண்டு தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வித்தவுட் ரெஃபர்ல கம்பல்சரி வீக்லி நல்ல ஒரு வருமானம் எடுக்க முடியும். நீங்க வித்தவுட் ரெஃபர் நீங்க ஒரு ஆளை கூட நீங்க வந்து ரெஃபரல் பண்ணாம எப்படி எவ்வளவு சேலரி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதுல கம்பெனி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 30 பார்ட்னர்ஸை நம்மளுக்கு கீழே அவங்க ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது நீங்க ரெஃபரே பண்ணாம உங்களுக்கு கீழே 30 பேர் வந்து கம்பெனியே கொடுத்துருவாங்க. அது எப்ப கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். நீங்க வார வாரம் கண்டிப்பா 369 ரூபா அப்படிங்கறத கண்டிப்பா வார வாரம் கம்பெனிக்கு செலுத்தி தான் ஆகணும். கம்பெனிக்கு இந்த 369 ரூபா அப்படிங்கிற பேமெண்ட்டை நீங்க கொடுக்கணும். கரெக்டா ஞாயிறு அல்லது திங்கட்கிழமையில நீங்க வந்து கம்பெனிக்கு இந்த அமௌண்ட் வந்து கட்டணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு வீமா மாதிரி பெர்ஃபெக்டா ரன் ஆகிற கம்பெனி வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கவே முடியாது. ஸோ நம்மளுக்கு வீக்லி சேலரி அப்படிங்கிறது கரெக்டா டான் வந்துடும். உங்களுக்கு வீக்லி சேலரி வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து ரீபை பண்ணா போதும். அதாவது கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணா போதும். இந்த நிறுவனம் நம்மளுக்கு ரெஃபரே இல்லாம வீக்லி சேலரி வந்து கரெக்டா கொடுப்பாங்க. ஸோ நீங்க இல்ல நான் வந்து டைரக்ட் ரெஃபர்லாம் கொடுப்பேன், லெவல் இன்கம்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் நீங்க வந்து ரெஃபரல் பண்ணலாம். நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்க கை காசை போட்டு நீங்க வந்து வாரம் ரீபை பண்ணக்கூடிய அவசியமே இருக்காது. ஸோ நீங்க வந்து ரெஃபரல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டைரக்ட்ல யாரையாச்சும் நீங்க அறிமுகப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா அப்படிங்கிறது ஒன் டைம் கொடுக்க மாட்டாங்க, வாரம் கொடுப்பாங்க. அதுதான் இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட். நிறைய கம்பெனி பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ரெஃபரல் இன்கம் பாத்தீங்கன்னா ஒன் டைம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த வீமா பிரைவேட் லிமிடெட் கம்பெனில மட்டும்தான் நீங்க எடுக்கிற ரெஃபர்ல வாரம் நம்மளுக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க டைரக்ட்ல இந்த வாரம் ஒருத்தர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு 40 ரூபா அப்படிங்கிறது வாரம் கிரெடிட் ஆகும். கம்பெனில இருந்து வர இன்கம் பிளஸ் இந்த இன்கம் சேர்த்து உங்க பேங்குக்கு கிரெடிட் ஆகும். உங்க 2வது லெவல்ல இருந்து 5 லெவல் வரையும் உங்களுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது வாரம் கிரெடிட் ஆகும். ஒன் டைம் கிடையாதுங்க, எல்லாமே நம்மளுக்கு வாரம் வரும். இப்போ நம்ம இந்த வீமால நீங்க ரெஃபரே எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வாரம் எவ்வளவு இன்கம் வரும், நீங்க கை காசு போட்டு எவ்வளவு செலவு பண்ணணும், உங்களுக்கு இன்கம் எவ்வளவு வரும் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க வந்து இந்த கம்பெனில இந்த வாரம் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதாவது நம்ம ஞாயிறு அல்லது திங்கட்கிழமையில தான் ரீபை பண்ண முடியும். ரீபை அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்றது. ஓகேங்களா? 1லேருந்து 5 வாரம் நம்ம வந்து ரீபை அப்படிங்கிறது இந்த 369 ரூபா அப்படிங்கிறது டெஃபினட்டா நம்ம கட்டித்தான் ஆகணும். நம்மளுக்கு கம்பெனிலேருந்து வாரம் கேஷ்பேக்கா நம்மளுக்கு 21 ரூபா அப்படிங்கிறது கம்பல்சரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க 1லேருந்து 5 வாரம் கரெக்டா ரீபை பண்ணிட்டீங்க, வாரம் கரெக்டா பேமெண்ட் கம்பெனி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6லேருந்து 10 வாரத்துக்குள்ள கம்பெனி ஒரு ரெஃபர்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அப்பனா ஒரு ரெஃபர்லோட வேல்யூ எப்படின்னு கேட்டீங்கன்னா 40 ரூபா சொல்லியிருந்தேன் இல்லையா? கம்பெனி கொடுக்குற வாரம் கொடுக்குற கேஷ்பேக் வந்து 21 ரூபா பிளஸ் கம்பெனில இருந்து நம்மளுக்கு ஒரு ரெஃபரல் வந்து 6லேருந்து 10 வாரத்துக்குள்ள கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒரு 40 ரூபா கிடைக்கும். டோட்டலா உங்களுக்கு 6லேருந்து 10 வாரத்துக்குள்ள வாரம் இன்கம் வந்து உங்களுக்கு 61 ரூபா அப்படிங்கிறது டெஃபினட்டா ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க 6லேருந்து 10 வாரம் கரெக்டா ரீபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 11லேருந்து 15 வாரம் நீங்க வந்து ரீபை பண்றப்ப கம்பெனில இருந்து உங்களுக்கு 2 பார்ட்னர்ஸ், அதாவது 2 ரெஃபரை ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க ரெஃபரே எடுக்காம கம்பெனியே உங்களுக்கு வந்து ரெஃபரல் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்பனா உங்களுக்கு 11லேருந்து 15 வாரத்துக்கு உங்களுக்கு இன்கம் வந்து எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தா கம்பெனில இருந்து கொடுக்குற கேஷ்பேக் 21 ரூபா பிளஸ் உங்களுக்கு வீக்லி அதாவது 11லேருந்து 15 வாரம் உங்களுக்கு வீக்லி 101 ரூபா அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைச்சிரும். நீங்க இந்த அமௌண்ட் சனிக்கிழமை உங்க பேங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ரீபை பண்ணா போதும். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா 16லேருந்து 20வது வாரமும் நீங்க கரெக்டா ரீபை வாரம் கரெக்டா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி எப்போதும் கொடுக்குற இன்கம் வந்து 21 ரூபா கேஷ்பேக்கோட உங்களுக்கு வந்து 3 அப்ளிகேட், அதாவது 3 ரெஃபர்ல கம்பெனி வந்து உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அப்பனா உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் பாத்தீங்கன்னா 21 ரூபா பிளஸ் இந்த 120ஓட சேர்த்து உங்களுக்கு வீக்லி 141 ரூபா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நீங்க 21லேருந்து 25வது வாரத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனில இருந்து எப்போதும் கொடுக்குற கேஷ்பேக் வந்து வீக்லி 21 பிளஸ் கம்பெனில இருந்து உங்களுக்கு 4 அப்ளிகேட் பார்ட்னரை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அப்படின்னா உங்களுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 160 ரூபா அப்படிங்கிறது பிளஸ் 21 ரூபாவோட சேர்த்து உங்களுக்கு 181 ரூபா அப்படிங்கிறது வீக்லி நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும் 21லேருந்து 25 வாரம். அடுத்தது
26ல இருந்து 52வது வாரத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனி கொடுக்குற 21 ரூபா கேஷ்பேக் வீக்லி. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி உங்களுக்கு கீழே 11ல இருந்து 21 அப்ளிகேட் பார்ட்னரை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கீழே இத்தனை ரெஃபரல் நீங்க கொடுக்காமலே கம்பெனி உங்களுக்கு கீழே கொடுத்துருவாங்க. அப்போனா உங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா 461 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு வீக்லி ரிசீவ் ஆகும். 26வது வாரத்தை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கை காசு போட்டு போய் பண்ண வேணாம். 369 ரூபா அப்படிங்கிறது நீங்க வீக்லி கட்டுறீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து 461 ரூபா அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து வீக்லி 369 ரூபாங்கிறது ரீபே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்பீங்க, இந்த கம்பெனி நம்மளுக்கு கீழே கொடுக்குற ரெஃபர்ல வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா அவங்க சொன்ன வீக்ஸ்ல நீங்க வாரம் கரெக்டா ரீபே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கீழே வந்து கம்பெனி கொடுக்குற ரெஃபர் வந்து கம்பல்சரி வந்துடும். ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க 53வது வாரத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வாரம் கொடுக்குற கேஷ்பேக் 21 ரூபா பிளஸ் உங்களுக்கு 30 பார்ட்னர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 53வது வாரத்துல ஆட் ஆயிருவாங்க. ஸோ அப்போ உங்களுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 1200 ரூபா அப்படிங்கிறது வீக்லி கிரெடிட் ஆகும். அப்போ உங்களுக்கு 53வது வாரத்துல இருந்து வீக்லி ரிசீவ் ஆகிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1221 ரூபா அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வீக்லி ரிசீவ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம இந்த கம்பெனில ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஒரு 26 வாரத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து கை காசை போட்டு ஒவ்வொரு வாரமும் ரீபே பண்ற மாதிரி இருக்கும். 26வது வாரத்துல இருந்து கம்பெனி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கை காசை போட வேண்டிய அவசியமே இதுல இருக்காது. இந்த 25 வாரத்துக்குள்ள நம்மளுடைய செலவு டோட்டல் செலவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6955 ரூபா நம்ம இந்த 25 வாரத்துக்கும் நம்ம வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். பிளஸ் நம்மளுக்கு இன்கம் வரும். நான் வந்து டோட்டல் செலவு மட்டும் சொல்றேன், ஓகேங்களா? இந்த 6955 ரூபாவை வாழ்நாள்ல நம்ம ஒரு தடவை செலவு செஞ்சா போதுமானது. லைஃப் டைம் உங்களுக்கு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த 53வது வாரத்துல இருந்து நம்மளுக்கு வீக்லி 1221 ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு வீக்லி ரிசீவ் ஆகும். இதெல்லாம் நான் வந்து ரெஃபரே பண்ணாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக மட்டுமே சொல்றேன். நீங்க ரெஃபரே பண்ணாம இருக்கீங்கன்னா அவங்களுக்குள்ள சாட்டு தான் இது. ஆனா நீங்க ரெஃபரல் பண்றீங்க, ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீக்லயே நீங்க ஒரு ஆளை ரெஃபரல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40 ரூபா அப்படிங்கிறது வீக்லி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இது ஒரு லைஃப் லாங் ப்ராஜெக்ட் ரீபை மையமா வச்சு இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பா இதுல எந்தவித லாஸுமே கம்பெனிக்கு வராது. ஸோ நம்மளுக்குமே வருமானம் கிடைக்கிறதுல எந்தவித தடங்களுமே இருக்காது. வீக்லி அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு 25 வாரம் மட்டும் தான் நம்ம வந்து கை காசு கொஞ்சம் போட்டு நம்ம வந்து ரீபே பண்ற மாதிரி இருக்கும். 26வது மாசத்துல இருந்து கம்பெனி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட் தாண்டி தான் நம்மளுக்கு பேங்க்குக்கு கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ரீபே பண்ண போறோம். ஒரு சில பேர் கேட்பீங்க, சப்போஸ் நான் ரீபே பண்ண மறந்துட்டேன், வீக்லி நான் வந்து கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்க வேலட் ஆப்ஷன் கூட வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. வேலட்ல உங்கள்கிட்ட அமௌண்ட் எப்பெல்லாம் இருக்கோ அப்போதைக்கு நீங்க லோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீக்லி நீங்க அதுல இருந்து மைனஸ் பண்ணி பை பண்ணி எடுத்துக்கலாம். அதுல இருந்து நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கலாம். இல்ல நான் வேலட்லயே அமௌண்ட் போட மாட்டேன், நான் வந்து 1 இயருக்கு பல்கா சேர்த்து நான் வந்து இந்த பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், அந்த 369 ரூபா அப்படிங்கறத 1 இயருக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்க வந்து தாராளமா போட்டுக்கலாம். இந்த வீமாவை பொறுத்தவரையும் தொடக்கத்துல மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா உங்களுக்கு தெரியும். நம்ம கை காசை போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். போக முடிவுல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான இன்கம் வந்து கிடைச்சிரும். சோ நீங்க இந்த வீமாவை சாதாரண MLM கான்செப்ட் மாதிரி நினைக்க வேண்டாம். சோ நீங்க கண்டிப்பா நம்பிக்கையோட வீமாக்குள்ள வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து வீமா வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த சாட் பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபரல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சாட் தான் இது. இப்போ நான் இதெல்லாம் சொல்லி கண்டிப்பா உங்களை குழப்ப விரும்பல. நீங்க நல்ல டீம் கொடுக்குறீங்க, நிறைய ரெஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இவ்வளவு நேரம் சொன்ன சாட் வந்து ரெஃபரே பண்ணாதவங்களுக்கு சொன்னது. இந்த சாட் வந்து ரெஃபர்ல வந்து பண்றவங்களுக்காக உள்ளது. எல்லா கம்பெனிலயும் நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா 1 டைம் ரெஃபரல் இன்கம் கொடுப்பாங்க. பட் ஆனா இந்த கம்பெனில நீங்க ஒரு பேரை ஜாயின் பண்ணீங்கன்னா வாரம் 40 ரூபா அப்படிங்கிறது வாரம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 160 ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வருமானமா கொடுக்குறாங்க. இல்ல உங்களுக்கு கீழே ஒரு 5 பேரை நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா வாரம் உங்களுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 800 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சோ அதை தான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க எடுக்கிற ரெஃபர்ல உங்களுக்கு வாரம் இன்கமா அவங்க